இனிய கனவுகள் நிலையானது. ஹாய் எவ்ரியோன், சிஎம்என்சி வழங்கும் இது உங்கள் அஜேஷோ செவியோட இதயம் பேசுகின்றது. சில பேருக்கு தூக்கம் தரும், சில பேருக்கு நினைவுகளை தரும். ஆனால் ஒரு சில இதயங்களுக்கு மட்டும் மறக்க முடியாத ஒருத்தரை நினைவுபடுத்தும். கதை: காத்திருக்கும் ஒரு மெசேஜ். ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு இரவு நேரம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகலில் பிஸியாக இருக்கும் மனசு இரவில் தான் யாரையோ தேட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு 11 மணிக்கு ஃபோன் சைலண்டில் இருந்தாலும் அவள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவாள். மனசுக்கு பிடிச்சவங்க ஆன்லைன் வருவாங்களா, ஒரு மெசேஜ் போடுவாங்களா, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக அவள் இதயம் தினமும் காத்திருந்தது. ஆனால் அந்த மெசேஜ் வராத இரவுகள் தான் அதிகம். ஒரு நாள் அவள் தன்னுடைய டைரியில் ஒரு லைன் எழுதினாள்: சிலரிடம் பேச முடியாத அளவுக்கு நாம் அவர்களின் கண்மூடித்தனமாக நேசித்து விட்டோம். அந்த இரவு மழை பெய்தது. விண்டோ அருகில் நின்று கொண்டு அவள் ஃபோன் ஸ்க்ரீன் பார்த்து கொண்டிருந்தாள். சடன்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனால் அது அவள் காத்திட்டிருந்த நபரிடம் அல்ல. அந்த நேரத்தில் அவள் சிரிச்சாளா அல்லது அழுதாளா அவளுக்கே தெரியல. ஏன்னா சில காத்திருப்புகளுக்கு மட்டும் முடிவு இருக்காது. ஆனால் இந்த காத்திருப்பு அழகான நினைவுகளை தரும். இந்த தருணத்தில் யாரையாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் இருந்தாலும் கடந்து செல்வது தான் வாழ்க்கை. ஆமாங்க, ஒரு கட்டத்திற்கு மேலே எல்லாமே நினைவுகளாக மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் இது உங்கள் நைட் ஷோ செவியோடு இதயம் பேசுகின்றது. நன்றி.